தமிழகத்தில் பல அரசு பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி பாதி வழியில் டயர் வெடித்தும் படிக்கட்டுகள் உடைந்து விழுவதும் பழுதடைந்து பாதியிலேயே நிற்பதும் விபத்து நடப்பதும் என தொடர்கதையாக இருந்து வருகிறது. அரசு அவ்வப்போது புதிய பேருந்துகளை வாங்கி இயக்கினாலும் அதனைத் தொடர்ந்து பராமரிப்பு செய்வது என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை திருவாரூர் வழித்தடத்தில் ஓடும் திருவாரூர் பணிமனையைச் சேர்ந்த TN 68 N0483 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாலை 6 மணி அளவில் புறப்பட்டு திருவாரூர் நோக்கி பயணிகளுடன் சென்றுள்ளது. அப்போது பேருந்து செல்ல செல்ல இருள் சூழ தொடங்கியதும் பேருந்து முழுவதும் இருளில் மூழ்கியது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள், அதுவும் குறிப்பாக பெண் பயணிகள் அனைவரும் அச்சத்தில் ஆழ்ந்தனர். பொதுவாக பேருந்துகளில் கூட்டம் காரணமாக திருட்டு சம்பவங்கள் நடைபெறும் வேளையில் திருடர்களுக்கு சாதகமாக பேருந்து இருளில் இயக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர். மேலும் பேருந்து நடத்துனரும் வெளிச்சம் இல்லாததால் பணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்க முடியாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். தற்போது இருளில் லைட் வெளிச்சம் இன்றி இயக்கப்பட்ட பேருந்தை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.